ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஆனால் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. இது டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலுமே டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். அந்த டாபிக் என்னன்னு பார்ப்போம். எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்ச். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வருது. என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நியூ மூன் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் சேஞ்சஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன பவர்ஃபுல் சேஞ்சஸ் இந்த நியூ மூன் அன்னைக்கு வருது? சரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஓகே, ஸோ இந்த நியூ மூன் அன்னைக்கு என்ன ஒரு பவர்ஃபுல் சேஞ்சஸ்? Okay, Temperance. 6 of Pentacles. Okay, see, this is so lovely. அதாவது இந்த நியூ மூனில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சில்ட் அவுட்டாக இருக்கலாம். பிகாஸ் உங்களுக்கான ஒரு குட் டைமிங் வருது. இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கைண்ட்னஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களோட லைஃப்பில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் அது இது வரைக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணலை. பட் இந்த நியூ மூனில் இருந்து நீங்கள் உங்களோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸுமே உங்களுக்கு திருப்பி கிடைக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு வழியில் நீங்கள் உங்களோட பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச ஒரு ஒர்க்குக்காக இருக்கட்டும், ஒரு கைண்ட்னஸ்க்கு உங்களுக்கான அந்த ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை எதுவுமே திருப்பி கிடைச்சிருக்காது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார நிறைய லிமிட்டிங் பிலீவ்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. இவங்களுக்கு செய்யணுமா? செஞ்சால் மட்டும் நம்மளை என்ன பாராட்டிட போகிறாங்களா? இல்லை நம்மளை எப்படியும் குறை சொல்ல தான் போகிறாங்க. எவ்வளவோ உதவி செஞ்சோம், அதுக்கே நல்லது நடக்கலை, இதுக்கு மட்டும் எதுக்கு செய்யணும்? வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் தாட்ஸ் உங்களுக்குள்ளார இருக்குதா? ஸோ பிகாஸ் நீங்கள் நிறைய செஞ்ச ஒரு கைண்ட்னஸ்க்கு, நிறைய ஹெல்ப்புக்கு அதுக்கான ஒரு பிளெஸ்ஸிங் இது வரைக்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணலை. உங்களோட குட் கர்மாக்கான பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணல. பட் இந்த நியூ மூனில் இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸ் அது அப்படியே மாறிடும், போயிடும். உங்களோட தாட்ஸே மாறிடும். நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒன்றுக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ஹெல்ப்பே பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு செய்கிறீங்கன்னா திருப்பி அது வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. பட் அந்த ஒரு ஹேபிட்டே மாறிடும். ஓகேங்களா? அண்ட் எல்லாமே பேலன்ஸ் ஆகுங்க. ஒரு சில பேர் ரொம்ப ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரவுண்டிங்லே இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இந்த நியூ மூனில் இருந்து உங்களுக்காக யோசிக்கிறதுக்கு. உங்களோட லைஃப் பற்றின ஒரு தாட்ஸ் இல்லை உங்களுக்கான ஒரு செல்ஃப் க்ளோவே இருக்கும்னு நான் சொல்லுவேன். கொஞ்ச நேரமாவது உங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பிடிச்ச விஷயங்கள் செய்வீங்க. உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்சஸில் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. நல்லா சில்ட் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். உங்களோட லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் இந்த நியூ மூனில் இருந்து வர ஆரம்பிக்கும். ஓகே, சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற இப்போ இந்த ஒரு டார்க் எனர்ஜி, இந்த இருட்டில் இருக்க மாதிரி இருக்குது, அது எல்லாம் அப்படியே வெளிச்சம் வரும். ஓகேங்களா? உங்களை சுற்றியும் நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும், உங்களுக்குள்ளேயுமே நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நைட் ஆஃப் கப்ஸ். Romanticize the present moment every chance you get. Okay, try not to be picky. 4 of cups. Okay, so இந்த நியூ இயர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக நான் சொன்ன பார்த்தீங்களா, ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் இருப்பீங்க. அதாவது உங்கள் டே டு டே லைஃப் ஸ்டைலே நிறைய சேஞ்சஸ் வந்துடும். அதாவது இப்போ உங்களுக்குள்ளே இருக்க ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பேர்டன், இது எல்லாமே உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டை பாதிக்குது. டே டு டே லைஃப் உங்களோட லைஃப் ஸ்டைலில் பாதிக்குது. பிகாஸ் 24/7 அந்த கோல், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க. அதனால உங்களுக்கான அந்த ஒரு
எலோன் டைமிங்கை வந்துட்டு கொண்டு வர முடியல. பட் இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த ஒரு மீ டைம் சொல்லுவோம்ல, அது கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சது அப்படின்னா அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க, பிடிச்ச பிளேசஸ்க்கு போங்க. உங்களோட ஃபேவரட் திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் 4 of Cups பார்ப்போம். 10 of Swords, Kasivich. See, ஓகே, இந்த நியூ மூன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப செலக்டிவாக மாறிடுவீங்க. அதாவது இவ்வளோ நாளாக தேவையில்லாத விஷயங்களுக்கு, தேவையில்லாத பர்சன்ஸ்க்கெலாம் பதில் கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோனில் மெசேஜஸ் வருது, ஒரு சில கான்வர்சேஷனை நீங்கள் கண்டினியூ பண்ண விரும்பலை, பட் ஸ்டில் வந்துட்டு அந்த ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு தப்பாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுறீங்களா? வேறு வழி இல்லாமல். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க. அதாவது ரொம்ப ரொம்ப செலக்டிவாக இருப்பீங்க. எந்த விஷயங்களுக்கு உங்கள் எனர்ஜி கொடுக்கணும், எதுக்கு உங்கள் எனர்ஜி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஒர்க் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு பேர்டன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும். அதாவது உங்களோட ஒர்க்கை தவிர இப்போ வந்துட்டு வேறு எதுலையுமே உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும். பட் வந்துட்டு இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு ஒர்க்லேயும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம், அதுக்கும் டைம் இருக்கும். உங்களோட பர்சனல் லைஃபுக்கும் உங்களோட இண்டிவிஜுவல் செல்ஃப் மீ டைமுக்குமே வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக டைமே இல்லாமல் இருக்குது கரண்ட்லி, அது ரிலீஸ் ஆகும். ஆனால் அது நீங்கள் வந்து நல்லா உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செல்ஃப் க்ளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் அந்த ரியலைசேஷனே வரும். ரொம்ப நாளாக நானும் வந்துட்டு நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல அந்த ஒரு இந்த மாதிரி நல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு நீங்கள் பெருமைப்பட்டிருக்கீங்களா? வா, ஐ லுக் ஸோ பியூட்டிஃபுல், நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், ஓகே இந்த ஒரு சேஞ்சஸ், ஹேர் ஸ்டைல் ரொம்ப டல்லாக இருக்குது, நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு தாட்ஸே வந்துட்டு நீங்கள் பாஸ்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இப்போ கரண்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பேசுறதும் இல்லை, பண்ணுறதும் இல்லை. பிகாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்கள் கண்ணுக்கு வந்துட்டு நீங்கள் அழகாக இருக்கணும், செல்ஃப் க்ளோவாக இருக்கணுங்கிறதே மறந்துட்டீங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நடக்குது. பட் நோ ப்ராப்ளம், இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி அழகாக வந்து செல்ஃப் க்ளோ நிறைய பண்ண ஆரம்பிங்க. ஓகே, எவ்ரி சான்ஸ். அதாவது உங்களுக்கு வந்துட்டு இந்த நியூ மூன்ல இருந்து ஒரு மார்னிங், ஒரு டேவுமே வந்துட்டு உங்களுக்கு நியூ பிகினிங் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லா சான்சஸுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 10 of Swords. ஆக்சுவலி வந்துட்டு எல்லாமே மாறுங்க. உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேக் ஸ்டாப், நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஏமாந்துருப்பீங்க, கரெக்டுங்களா? பட் இனிமேல் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து யார் பேக் ஸ்டாப் பண்ணாங்களோ அவங்களே திருப்பி வருவாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு. அது இந்த நியூ மூனில் நடக்கும். அண்ட் எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு காயத்தை கொடுத்ததோ அந்த ஒரு விஷயம் எய்தர் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும், அப்படி இல்லைன்னா அது உங்களோட லைஃப்பை விட்டு விலகி போயிடும். சம்திங் ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பை விட்டு விலகுது. ஆல்வேஸ் நான் எப்பயுமே சொல்லுவேன், உங்கள் லைஃப்பில் ஒரு நியூவான ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா பழைய விஷயங்கள் தேவையில்லாதது வெளியே போகணும். ஸோ அது மாதிரி இந்த நியூ மூனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த ஒரு விஷயம் வெளியே போகுது. ஓகேங்களா? ஒரு பவர்ஃபுல் நியூ ஸ்டார்ட் உங்கள் ஃப்யூச்சருக்கு யூனிவர்ஸ் வந்துட்டு அழகான ஒரு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. அந்த வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வரும், டைம் வந்து நிறைய கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கிடைக்கிற அந்த டைமில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா இது மாதிரி உங்களுக்காக செல்ஃப் க்ளோ பண்ணிக்கலாம், இல்லை வெளியே போகலாம், உங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம், பிடிச்சதை வாங்கலாம். உங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு கிடைக்கிற கொஞ்சம் டைம்லையுமே மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது, இல்லை இந்த ஃப்யூச்சரை பற்றி மறுபடியும் அந்த ஒரு ஃப்ரீ டைமில் பிளான் பண்ணுறது, அது மாதிரி வேண்டாம். ஓகேங்களா? 24/7 நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அந்த ஒரு கொஞ்ச நேரம், அட்லீஸ்ட் ஒரு 1 hour போதும், 1 மணி நேரம் உங்களுக்காக யோசிங்க. பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, யோசிங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் பிகினிங் ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து ஒரு சில பேர் இந்த நியூ மூன்ல இருந்து நல்லா உஷாராயிருவீங்க. அதாவது இவ்வளோ நாளாக வந்துட்டு
ஏன் உங்களை சுற்றி என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் எல்லா பெயின் எல்லா பேக் ஸ்டாப் அத்தனையுமே வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பர்சன் வந்துட்டு உங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லான விஷயங்கள் சொன்னாலுமே அமைதியாக கேட்டுட்டு வந்திருப்பீங்க. பட் இந்த நியூ மூனில் இருந்து நீங்கள் தேவையில்லாத பர்சன்ஸை உங்கள் சர்க்கிள்லே வச்சுக்க மாட்டீங்க. அவங்க டேஞ்சர்னு தெரிஞ்சதுன்னா அழகாக சைலண்ட்டாக நீங்கள் ஒதுங்கி வந்துடுவீங்க. நீங்கள் ஒதுக்கி வைக்க மாட்டீங்க, ஒதுங்கி வந்துடுவீங்க. அண்ட் தட்ஸ் a ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ஓகே, மற்ற கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப் வயசுலையுமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த நியூ மூன்ல இருந்து நல்லா யோசிப்பீங்க. கொஞ்சம் அப்படி ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு அந்த தாட்ஸ் வந்திருக்கும். அதாவது ஓவராக வந்துட்டு உங்கள் பார்ட்னரை பற்றியே நினச்சிட்டு அவங்களுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமே, கொஞ்சம் கூட நம்மளை பற்றி நம்ம யோசிக்காமல் இருக்கோமே அப்படின்னு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த நியூ மூன்லேருந்து உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்சஸில் ஒரு நல்ல ஒரு க்ளோ கொண்டு வந்துட்டு உங்கள் பார்ட்னர் போய் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பிளானிங்லாம் வச்சுருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு யூ டிசர்வ் டு க்ளோ. ஓகேங்களா? இந்த டல்லான ஒரு லைஃபு, மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அடுத்தவங்களை பற்றியே யோசிச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம். ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கனாலுமே அடுத்தவங்களுக்காகவே பார்க்குறீங்க, வாழ்கிறீங்களே தவிர உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குங்கிறது ஏன் யோசிக்கல? உங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது, ஒரு எமோஷன்ஸ் இருக்குன்னு ஏன் யோசிக்கல? உங்கள் பார்ட்னர் தான் யோசிக்காமல் இருக்கிறாங்கன்னு நீங்களாவது யோசிக்கலாம்ல? ஓகே, நெக்ஸ்ட் 4 of Wands. ஓகே, ஃபேமிலியோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்படி உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்படின்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு சில பேர் பண்ணுவீங்க, பட் ஒரு சில பேர் வந்துட்டு அந்த தாட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு லைவ்லியாக வந்துட்டு அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து மெமரிஸ் ஆக்குங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். ஃபேமிலி ஹாப்பினஸ். நெக்ஸ்ட் கிங் ஆஃப் வான்ஸ். ஓகே, ஒரு டார்க்னஸ் போய் ஒரு லைட் வரும்னு நான் சொல்லட்டா? அதாவது ஒரு நியூ பிகினிங் வரும்னு நான் சொன்னேன். தேவையில்லாத விஷயங்கள் லைஃப்பில் இருந்து விலைக்கு போய் ஒரு நல்ல பிகினிங் வரும்னு சொன்னேன். அதுதான் கார்ட்லையுமே காமிக்குது. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ஒரு நியூ மூன்ல இருந்து நீங்களே எல்லா விஷயங்களும் செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போது ஒரு ஃபேமிலி மீட்டிங், ஒரு கெட் டுகெதர், இல்லை எங்கேயாவது ஒரு பிளானிங் போகிறீங்க, ஒரு ட்ரிப்பு மாதிரி போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பிளானிங் அத்தனையுமே நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்களே இறங்கி அதுக்கு தேவையானதை வாங்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு மற்றவங்க செய்யட்டும், நம்ம சும்மா போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடலான்னு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் நீங்களே அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த நியூ மூன்ல இருந்து எல்லாமே நீங்களே யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருங்க உங்களுக்குள்ளார. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் உங்கள் கெரியர் வைஸ்லையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, இப்போ ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்குது அப்படின்னா எஸ், உங்களுக்கான ஒரு லைட், உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டீம் ஒர்க்கில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இப்போ போகுது அப்படின்னா எஸ், அதுவும் சால்வ் ஆகும். புரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் உங்களை. அண்ட் ஒரு சில பேர் இந்த நியூ மூனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே வெயிட், ஓகே இன்றைக்கி நிறைய கார்டு வந்துடுச்சா? ஃபைன். இந்த நியூ மூனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஒரு டிவினேஷன் டூல், ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நிறைய மூன் ப்ரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நியூ மூன் அன்னைக்கு நிறைய மூன் ப்ரேயர் பண்ணுங்கள். அது டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு உங்களோட லைஃப்பை வந்து ஒரு பேலன்ஸில் கொண்டு போகும். உங்கள் எமோஷன்ஸ் ஒரு பேலன்ஸில் கொண்டு போகும். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதாவது இந்த ஒரு நியூ மூனில் உங்களோட லைஃப்பை நீங்கள் உருவாக்குறதுக்கு, உங்கள் ஃப்யூச்சரையும் சரி, உங்கள் ஃபேமிலியும் சரி, உங்களோட செல்ஃப் இண்டிவிஜுவல் நீங்களும் சரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, நல்ல க்ரோத் பெட்டர்மெண்ட் ஆகிறதுக்கு யூனிவர்ஸ் ஒரு வாய்ப்பு தருவாங்க. அதாவது அது எப்படி தருவாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாரே வந்துட்டு ஒரு விதமான ஒரு தாட்ஸ், ஒரு ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் நியூ மூன் ப்ரேயர் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா நீங்கள் மூன் ப்ரேயர்ஸ் பண்ண உங்களுக்குள்ளார அந்த ஒரு நெகட்டிவிட்டி வெளியே போயிடும். அப்போ உங்கள் மைண்டு பிளாங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்ட் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது உங்களோட லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாம் ஒரு இப்போ கரண்ட்லேயே வந்து ஒரு சில பேருக்கு ஒரு ஐடியாஸே இல்லாமல் இருக்குது.
ஒரு ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி லெவல், அடுத்து என்ன பண்ணணும், இந்த தாட்ஸே இல்லாமல் இருக்கு. பட் இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்குள்ள அந்த ஒரு ஐடியாஸ் வரும், அதுக்கான ஒரு வழிகளும் உருவாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே அதை நீங்களே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். தைரியமும் வரும். ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் வரும். உங்களோட இன்ட்யூஷன் அண்ட் கட் ஃபீலிங் இது ரெண்டுத்தையுமே நம்புங்க. பிகாஸ் அது உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய ஸ்பிரிச்சுவல், நிறைய வந்துட்டு மைண்டில் நிறைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் தேவை, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தேவை. ஓகேங்களா? அண்ட் இந்த நியூ மூனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சீக்ரெட், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது எய்தர் ஒரு பீப்புள், இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கரண்ட் சூழ்நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான சீக்ரெட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் எப்படி அடுத்து நம்ம கொண்டு போகணும், இப்போ ஒரு என்ன சொல்கிறது பேர், ஏதோ ஒரு லாக்கில், ஏதோ ஒரு லூப்பில் மாதிரி சுற்றிட்டே இருக்கீங்க, ஒரே பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சீக்ரெட், ஒரு கீ உங்களுக்கு கிடைக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கே டைரக்ட் கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு அந்த ஒரு ஐடியாஸ், தாட்ஸ் எல்லாமே வந்துடும். எல்லா கம்ப்ளீட் பிக்சரே உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு நியூ மூனில் இருந்து உங்களோட எனர்ஜியை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான சொல்யூஷனை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, ஆரக்கல்ல பார்ப்போம். எனக்கு இந்த டேரோட்லையுமே 3 கார்ட்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. அண்ட் ஒரு சில பேரோட பிஹேவியர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் வருங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு அப்கிரேட், நல்ல சேஞ்சஸ் வரும். லெட் தெம் கோ. நான் என்ன சொன்னேன், நியூ மூன் அப்போது உங்களோட பழைய விஷயங்கள் எல்லாம் வெளியே போனால் தான் புது விஷயங்கள் லைஃப்பில் வரும். ஆல் த நெகட்டிவிட்டி வெளியே போனால் தான் பாசிட்டிவ் வரும். ஸோ உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள், இது உங்களோட டெய்லி ஹேபிட்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃபேவரட்டான விஷயங்கள் கூட உங்களுக்கு பெயின் கொடுக்கும் இல்லைங்களா? அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், பட் அதுதான் நமக்கு அதிக வலியை கொடுக்கும். அதை எப்படியாவது லெட் கோ பண்ணுங்கள். டாக்ஸிக் பீப்புள், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் கொடுக்குதோ அந்த விஷயங்கள் அத்தனையுமே லெட் கோ பண்ணிடுங்க. அந்த லெட் கோங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஜஸ்ட் லைக் இந்த பர்னிங். இப்போ ஒரு நார்மல் பேப்பரை நீங்கள் பர்ன் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேப்பரை திருப்பி மறுபடியும் அதே ஒயிட் கலர் பேப்பரை நீங்கள் திருப்பி கொண்டாட முடியாது. கரெக்டாக? ஸோ அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் லெட் கோ பண்ணணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு அடிக்ஷன் இருந்துச்சுன்னா எஸ், அது நீங்கள் லைஃப் லாங் இனிமேல் நீங்கள் அதை பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கணும். லெட் கோ. ஓகேங்களா? ஸோ இப்போ லெட் கோ பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பர்சனோ இல்லை அந்த சூழ்நிலைகளோ திருப்பி வந்தால் மறுபடியும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. You already have all the answers. Okay. You have earned all your stripes. You can rewrite your story. Okay, ஒன்னே மட்டும் இருக்கிறேன். Don't doubt your worth. Fine. ஆரக்கல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் தேடின அந்த பதில் உங்களுக்கே கிடைக்கும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நியூ மூன் ப்ரேஸ் அதிகமாக பண்ண உங்களுக்குள்ள அந்த ஐடியா, சொல்யூஷன்ஸ், அந்த பிரச்சனைக்கான ஒரு கீ எல்லாமே உங்களுக்குள்ளே கிடைக்கும்னு நான் சொன்னேன். யூனிவர்ஸ் டைரெக்டாக உங்களுக்குள்ளே அந்த ஐடியாஸை கொண்டு வருவாங்கன்னு நான் சொன்னேன். அதை தான் இதுலேயுமே சொல்கிறாங்க. நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க பதில் உங்ககிட்டே தான் இருக்குது. அதை நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருப்பீங்க. இது வரைக்கும் நடக்கிற பிரச்சனைக்கு தேர்ட் பர்சன் தான் காரணம், வேற யாராவது தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் சம்வேர் அதுக்கான பதில் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்களும் ஒன் ஆஃப் த ரீசன்கிறத இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களோட லைஃப்பில் நியூ பிகினிங் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து உங்கள் சாப்டர் ஆரம்பித்தா எப்படி ரெஃப்ரெஷிங்காக இருக்குமோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதாவது இப்போ கரண்ட்லி உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸே இருக்க மாட்டாங்க, ஒரு நியூ செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்களோ, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் வச்சுக்கோங்களேன்.
10 பேர்த்து கூட நீங்கள் அதிக க்ளோஸாக இருந்தீங்க அப்படின்னா இனி ஃப்யூச்சரில் அதில் 1 or 2 persons கூட தான் நீங்கள் க்ளோஸில் இருப்பீங்க. மற்ற 8 பேருமே உங்கள் லைஃப்பில் இருக்க மாட்டாங்க. ஸோ பிகாஸ் வந்து அவங்க வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு பாசிங் கிளவுட். அது வந்து நீங்கள் லேட்டராக ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? காட்ச் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த நியூ மூன்ல இருந்து நீங்கள் வந்து யாரோட கிரிட்டிசிசம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டீங்க. உங்களுக்கு அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது மென்டலி உங்களை ஸ்ட்ராங் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு பிளானிங் இருக்கலாம். பட் அதை வந்து செயல்படுத்துறதுக்கு இன்ன வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. பட் ஆனால் இந்த நியூ மூன்ல இருந்து உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எனக்கு அந்த தாட்டே இல்லையே, எனக்கு அந்த ஐடியாஸே இல்லையப்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு ஐடியாஸ் அந்த ஒரு தாட்ஸ் இந்த ஒரு நியூ மூன்ல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் உங்கள் மைண்டையும் சரி, உங்களோட ஃபிசிக்கல் பாடியும் சரி, உங்கள் எமோஷன்ஸையுமே சரி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. ரொம்ப கண்ட்ரோல்டாக ஹோல்டாக வச்சுட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதையுமே ஹோல்டு பண்ணாதீங்க. உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் சேட்னஸ் வரும் போகும், அதை அப்படியே ஹோல்டு பண்ணாதீங்க. ஓகேங்களா? பிகாஸ் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ், அதாவது ஒரு இண்டிவிஜுவலும் எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லைஃப் டைமில் திருப்பி ஒரு ஹாப்பினஸும் ஃபேஸ் பண்ணுவாங்க, சேட், ஆங்ஸைட்டி, ஷாக்கிங், ஒரு மாதிரி என்ன ஃபீல் பண்ணுறேன்னே தெரியாமல் ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிறது, இது எல்லா இண்டிவிஜுவலுமே ஃபேஸ் பண்ணுறது தான். பட் அதை ஹோல்டு பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹோல்டு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட லைஃப்பும் சரி நீங்களும் ஹோல்ட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இந்த ஒரு பவர்ஃபுல் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குங்க உங்களோட. இது வந்து கம்ப்ளீட் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அதிகமாக இருக்குது. உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சு, நீங்களே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டீங்க பாசிட்டிவாக அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே சேஞ்சஸ் வந்துடும். ஓகேங்களா? எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் கண்ட்ரோலில் வருது. நீங்கள் நல்லா அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் when life gives you lemons make enchanted lemonade. ஓகேங்களா? இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஓவரால் மெசேஜஸ்க்கு இது ஒரு லைன் போதும். ஓகேங்களா? லைஃப்பில் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்புகளை அழகாக நீங்களே ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி உருவாக்கிக்கோங்க. ஓகே? அது வந்து ஓவர் நைட்டில் பண்ண முடியாது. இப்போலேருந்தே நீங்கள் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சு பிளான்லாம் பண்ண ஆரம்பிங்க. ஓகே? தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளெஸ்ட். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.